விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வாத்தியாரை வச்சுதான் திமுக இல்லைன்னா வாத்தியார் இல்லைன்னா திமுக வந்திருக்காது. அப்புறம் சொல்றேன், கலைஞர் எம்ஜிஆர் இனிமேல் ஒழிச்சிடணும் அப்படின்னு மறைமுகமாகவே பல சதிகள் செஞ்சு, ஒரு சதி இல்லை, 1 2 3 எண்ணில் அடங்காத சதிகள் செஞ்சாரு. திமுக கூலி படங்க எங்களை அடிச்சாங்க. என்னடா எம்ஜிஆர் மன்றங்களை வச்சுன்னு இருக்கீங்க, கெட்ட வார்த்தைகள் பேசி எம்ஜிஆர் மன்றங்களை வச்சுன்னு இருக்கீங்க, எம்ஜிஆர் மன்றங்களை க்ளோஸ் பண்ணிட்டு மூக்காமுத்து ரசிகர் மன்றம் ஆக்குங்கடான்னு சொல்லிட்டு அடிச்சாங்க சார். ரோடு எல்லாமே சுண்ணாம்புல எம்ஜிஆர் வாழுக, கருணாநிதி ஒழிக, மூக்காமுத்து ஒழிக அப்படின்ட்டு எழுதுவாங்க. எங்கே ரோட்ல அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றது, யாராவது எழுதுனா அப்பயே அரெஸ்ட் பண்றது. தினமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் அவர்களால் 1972 அக்டோபர் 17 ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் நிறைவு பெற்று 54ஆம் ஆண்டுல துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது அவரோடு இருந்தவர்கள் நிறைய பேர் இன்று இல்லை. ஆனால் அன்னைக்கு சூழல் எப்படி இருந்துச்சு, எதனால அவர் திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுகவை துவங்க வேண்டிய ஒரு அழுத்தத்துக்குள்ள சென்றார், அந்த நேரத்தில் அவரோடு பயணித்த ஒரு முக்கியமான நபர், கலைத்துறையில ரொம்ப முக்கியமான பங்கெடுக்கக்கூடியவர், ஊடகவியலாளர், நடிகர் திரு ஓம்பொடி ஜி பிரசாத் சிங் நம்மோடு இன்னைக்கு இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்ம அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். உங்க கூட நம்ம பேசுறது அப்படிங்கிறது ஒரு இயக்கத்தோட பேசுறது மட்டும் இல்லை, ஒரு காலத்தை நம்ம பயணிக்க இருக்கிறோம். 1972. ஆமாம் சார். அந்த நேரத்தில் நீங்கள் அதிமுகவில் முதல் அந்த நேரத்திலே சேர்றீங்க இல்லையா? ஆமாம் சார். எம்ஜிஆர் மேலே எப்போ பக்தராக மாறினீங்க, இல்லை கட்சி அப்படிங்கிறதுல அவர் கூட சேர்ந்தீங்களா? சார் நான் முதல்ல தினமலர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் சார். முதல்ல நான் ஸ்கூலில் படிக்கும்போப்போ 15-16 வயசு, அந்த வயசுலேருந்தே அப்போல்லாம் எம்ஜிஆர்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. வாத்தியார் 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 படத்துக்கு போகலாம், வாத்தியார் மீட்டிங் போகலாம், வாத்தியார் தான். எல்லாரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற பசங்கள்லாம் நாங்கள் போயிடுவோம் சார். எம்ஜிஆர் படம் எங்கெங்கே ஓடுத, வாத்தியார் படம் பார்ப்போம். ஒரு தடவை இல்லை, பார்த்ததே 10 தடவை பார்ப்போம். அந்த மாதிரி நான் அவர் மேலே ஈர்ப்பு கொண்டு அவருடைய கதாபாத்திரங்களில் அவர் நடிக்கிறது, அவர் சொல்கிற கருத்துங்க, இதெல்லாம் எங்களுக்குள்ள நாடி நரம்புகள் எல்லாம் ஒவ்வொரு எம்ஜிஆர் மன்ற தொண்டனுக்கும் ஏறிச்சு சார். நான் மட்டும் இல்லை, கோடான கோடி தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் மன்ற தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் நடித்த படங்கள், வாத்தியார் நடித்த படங்களில் சொல்கிற வார்த்தைகள், வசனங்கள், அது எல்லாமே ஒவ்வொரு காட்சியும் யார் மனசுலையும் மறையாமல் அப்படியே அவங்க ரத்தத்தோடு கலந்துட்டாங்க. இதனால எம்ஜிஆர் மன்றங்கள் உருவாகி அப்போ பெரிய அமைப்பாகி போச்சு சார். அது அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம்னு அதுக்கப்புறம் உருவாக்கினாங்க சார். அதுக்கப்புறம் நான் நீங்கள் ஃபஸ்ட்டு திமுகலேருந்து அதிமுக துவங்கும்போது போனீங்களா, இல்லை அதிமுக தான் முதல் கட்சியா? சார், எம்ஜிஆர் வாத்தியார்னா திமுகன்னா வாத்தியார். திமுக ஒன்றும் கிடையாது, அண்ணாவே சொல்லிட்டாரு. தம்பி ராமச்சந்திரன் வந்தாக்கா ஓட்டு நிறைய வரும் அப்படின்னு பல மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஆக தலைவரை வச்சு தான், வாத்தியாரை வச்சு தான் திமுக இல்லைன்னா வாத்தியார் இல்லைன்னா திமுக வந்திருக்காது. அப்புறம் சொல்கிறேன் நான், நீங்கள் வேணுமானா திமுக நண்பர்களை, அணிக்கிற நண்பர்களை கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க வாத்தியாருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு, திமுக வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு இல்லைன்னாக்கா திமுக கிடையாது. என்ன சொல்றீங்க? அண்ணா, நிறைய மூத்த தலைவர்கள், ஐம்பெரும் தலைவர்கள்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் தான் கட்சியை வளர்த்தாங்க. பட்டி தொட்டிகள்லாம் எடுத்துன்னு போனது, திமுக கொடியை எடுத்துன்னு போனது எம்ஜிஆர் பிக்சர்ஸ். அந்த கொடி
நாடோடி மன்னர்களை காட்டினாங்க. அந்த கொடியை காட்டினதுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டிகள் எல்லாம் திமுகன்ற அந்த கொடியை போய் சேர்ந்தது. எம்ஜிஆர் அப்படியே ஒரு கட்சி வளர்த்தாரு, தான தர்மங்கள் பண்ணாரு, கட்சிக்கு நிதி கொடுத்தாரு. அதாவது சொல்லில் அடங்காதது. நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா பக்கங்கள் பத்தாது. ஆக்சுவலாக அவர் உதவி செஞ்சது திமுகவில் இருக்கவங்களுக்கும் சரி. இன்னைக்கு நான் உண்மையை சொல்ல போனால், ஒரு பெரிய உண்மையை சொல்ல போனால், கலைஞர் சாப்பிட்ற சாப்பாடு எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் சார். எதனால அப்படி சொல்றீங்க? சர்க்காரியா கமிஷனு அமைச்சாங்க, குற்றவாளின்னு வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்காம பெருந்தன்மையா அவர் பெரிய மனசு வச்சுக்கிட்டு விட்டாரு சார். அது மேலே ₹1 கட்டியிருந்தாருன்னு கூட குற்றவாளி தானே. அந்த கமிஷன் ஆர்டரோட சரி நடவடிக்கை எடுக்கல தலைவர். சர்க்காரிய கமிஷன் அன்னைக்கு கருணாநிதி தான் குற்றவாளின்னு சொன்னாங்களா? ஆமா, விஞ்ஞான ஊழல்னு சொன்னாங்களா? எல்லா பத்திரிகையிலும் இது. அப்பெல்லாம் டிவி கிடையாது, எல்லா பத்திரிகை தான். இல்ல, விஞ்ஞான ஊழல்னு ஒண்ணு, அவர் தான் குற்றவாளின்னு எங்கேயாவது இடத்துல வந்திருக்குது. என்கிட்ட புக்கு இருக்குது, சர்க்காரியா கமிஷனுடைய தீர்ப்பு புக்கு. நான் நெட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கூட நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா வரும். அதுல குறிப்பிட்டு இருக்குது அவர் குற்றவாளி அப்படின்னு. விஞ்ஞான ஊழல் குற்றவாளி. இப்போ 72ல அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சூழ்நிலை இருந்துச்சு, எப்படி போய் சேர்ந்தீங்க? ஏன்னா படிக்கும் போதே நீங்க எம்ஜிஆருடைய கூட்டங்களுக்கு எல்லாம் போயிருக்கீங்க சார். நான் முதல்ல திமுகல தான் இருந்தேன் சார். நண்பர் இப்போ முதலமைச்சராக இருக்காரு, அவர் கூட நான் நிறைய நாடகங்கள்ல நடிப்பேன். என்னை பார்த்துட்டு என்னுடைய குருநாதர், நாடகத்துறை குருநாதர் முனியப்பா, முனியப்பான்னு சொல்லிட்டு, அவர் தான் என்னை ஒரு நாடகம் தயாரிக்க போகிறாங்க, நீ நடிவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை இட்டுன்னு ஸ்டாலின் கிட்ட அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். நான் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதாவது அந்த அளவுக்கு நண்பர்களாக இருந்தோம். ஸ்டாலின் பக்கா எம்ஜிஆர் ரசிகன், ஆரம்பத்திலிருந்து ரசிகன். அவங்க வீட்டில் எல்லாரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் சார். கலைஞர் முதல் கொண்டு எம்ஜிஆர் ரசிகர் தான். எனக்கு தெரியும், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலில் ஸ்டாலின் இப்போ முதலமைச்சர் இருக்காரு, நாங்கள் எடுத்துன்னு போய் எக்மோரில் இருக்க டாம்பா ஸ்கூலில் எடுத்துன்னு போய் காரில் எடுத்துன்னு போய் விட்டுட்டு நாங்கள் வருவோம். அந்த மாதிரி எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகர்கள். எம்ஜிஆர் இல்லைன்னாக்கா கலைஞர் குடும்பம் இல்லை சார். அந்த நன்றியை இன்னைக்கும் அவங்க மறக்காமல் இருக்கணும், அந்த குடும்பம் இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கோரிக்கையும் சார். எப்போவுமே அவர் நான் நடத்தின ஒரு பொதுக்கூட்டம், அதிமுக ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பொதுக்கூட்டம் வட சென்னையில நான் தான், எங்கள் அண்ணன் நானும் 72ல் கட்சி ஆரம்பிச்சது. முதல் பொதுக்கூட்டம் வட சென்னையில் சுப்பராய முதலி தெருவு, பாஷிரெட்டி 3வது தெருவு முனையில் நாங்கள் நடத்தினோம் சார். அந்த கூட்டத்தில் நாஞ்சல் வின்சென்ட், முன்னாள் எம்எல்ஏ எம்பி, அவர் புரட்சி தலைவர் ஆணையிட்டால் இந்த இந்த டியூப்லைட் தொங்குற மாதிரி அவருடைய தலையை தொங்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டார். உடனே தலைவர் அவர் ஷர்ட்டை பிடிச்சி இப்படி வலிச்சார். மன்னிப்பு கேளு என்னாரு, நீ சொன்னது மன்னிப்பு கேளு என்னாரு. புரட்சி தலைவர் ஆணைக்கிணைங்க நான் கூறியதை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன்ட்டு அவர் பேசினார். தலைவர் எம்ஜிஆர் வாத்தியார் பேசும்போது தம்பி உணர்ச்சி வச்சு வசப்பட்டு பேசிட்டாரு, அவர் சார்பிலையும் என் சார்பிலையும் நான் அவர் பேசுனதை மன்னிப்பு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மை சார் மன்னிப்பு கேட்டார் சார். மக்கள் மத்தியிலே மன்னிப்பு கேட்டார். லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் நாஞ்சல் மனோகரனை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிற கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் தான் ராஜா முகமது அறிமுகப்படுத்துகிறாரு. மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்காக அறிவிக்கிறார். அந்த கூட்டத்தில் தான் அந்த கூட்டம் நடந்தது சார். எவ்வளோ பெரிய பெருந்தன்மை சார். யாராவது பேசிட்டு போட்டோமா அப்படின்ட்டு விட்டாரா? அந்த 40 ஆண்டு கால நட்பு காப்பாற்றினார்ல.
வார்த்தை எங்கே சொன்னாலும் கலைஞரை பற்றி நீங்கள் வந்து தப்பாக பேசாதீங்கன்ட்டு தான் எல்லார்கிட்டையும் சொல்லுவார் சார். யார்கிட்ட சொன்னாலும் சரி தான். இவங்களுக்குள்ள நடந்த தகராறு வேற, ஆனால் நட்பு வேற. அவர் அழிச்சின்னு பார்த்தாரு. இந்த அதிமுக உதயம் ஆகிறதுக்கு காரணமே 1972 இவர் கலைஞர் என்ன பண்ணாரு, மூக்காமுத்து வச்சு படங்கள் எடுத்தார். டைரக்ட் அவரே. ஆமா ஆமா, அஞ்சுகம் பிக்சர்ஸ், மேகலா பிக்சர்ஸ், இதுதான் நேரா படங்கள் எடுத்தார். பிள்ளையோ பிள்ளை, வேலைக்காரன், அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 படம் தான். அந்த 4 படம் எடுத்தாங்க. அவங்க தான் எடுத்தாங்க, வேறு யாரையும் எடுக்கலை, வெளியால் யாரையும் எடுக்கலை. அதில் எம்ஜிஆர் மாதிரியே மேக்கப் போட்டு, எம்ஜிஆர் மாதிரியே காட்சி அமைப்பு பொருளை வச்சு, எம்ஜிஆர் மாதிரியே சண்டை வச்சு, எம்ஜிஆர் மாதிரியே பாட்டு வச்சு, எம்ஜிஆர் கூட நடித்தவங்க ஹீரோயின்ஸை வச்சு நடிக்க வச்சு படங்களை ரிலீஸ் ஆச்சு. தேவி பேரரசில் பிள்ளையோ பிள்ளை ரிலீஸ் ஆகுது. தலைவர் வர்றார். தலைவர் வந்து, தம்பி உனக்கு ஒரு பாணியில் நடிச்சிக்கா, நடி, அதுதான் நல்லது, உடம்பு நல்லா பார்த்துக்கா அப்படின்ட்டு எல்லாம் அறிவுரை சொல்லிட்டு கழுத்தில் இந்த 10,000 செயின் போட்டார். கையில் இருக்கிற வாட்சியை கட்டினார். டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எழுந்துக்கணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னு அறிவுரைலாம் சொல்லிட்டு தலைவர் வந்துட்டார். இவர் கலைஞர் வந்து எம்ஜிஆரை இனிமேல் ஒழிச்சிடணும் அப்படின்னு மறைமுகமாகவே பல சதிகள் சந்திச்சார். ஒரு சதி இல்லை, 1 2 3 எண்ணில் அடங்காத சதிகள் செஞ்சார். அந்த சதிகள்னால மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களுக்கு அவருக்கு போட்டியாக மூக்காமுத்துவை உருவாக்கினார். மூக்காமுத்துவை உருவாக்கின உடனே அப்போ காமராஜர் அவர் வந்து ஒரு வார்த்தை பேசினார். காமராஜர் என்ன சொன்னார்னா, இந்த திமுக அமைச்சருங்களை ஏகப்பட்டதை கொள்ளை அடிக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, இவங்க சொத்து எல்லாம் கணக்கு பார்க்கணும் அப்படின்னாரு. இது எல்லா பேப்பர்லையும் வந்துச்சு. காமராஜர் சொல்றாரு அதிமுக பொருளாளர், திமுகவினுடைய பொருளாளர் வாத்தியார் புரட்சித் தலைவர். அவர் என்ன பண்ணார், இதே லைட்ஸ் காலனியில் அவர் பேசுகிறார். பகல் 18ஆம் தேதி, அக்டோபர் 8ஆம் தேதி இங்கே பேசுகிறார். லைட்ஸ் காலனியில் அந்த போலீஸ் பூத்தாண்ட அங்கே பேசுகிறார். என்னன்னு கணக்கு கேட்குறார். மந்திரிகள், அமைச்சர்கள், எம்எல்சிகள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருடைய கணக்குகளும் வரணும் அப்படின்னு நான் பொருளாளராக இருக்கிறதுனால இது கேட்குறேன். எதிர்கட்சியிலேருந்து இந்த மாதிரி காமராஜர் கேட்டிருக்காரு, நம்ம அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். இதை திசை திருப்பி எம்ஜிஆர் கணக்கு கேட்டார். எம்ஜிஆர் கணக்கு கேட்டார், என்ன வந்து கணக்கு கேட்குறாரு, உன்னை வந்து கணக்கு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. முதல்ல வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸுக்கு அவர் பதில் சொல்லலை. அப்புறம் 10ஆம் தேதி கட்சி விட்டு நீக்கினாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி கட்சி விட்டு நீக்கினாங்க. நீக்கினதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணார், தலைவர், இவர் ஒன்றும் பண்ணலை. நேராக இதுக்கிடையில் இந்த பேப்பர் செய்திகள் எல்லாம் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. சார், தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போச்சு சார். இது கண்ணால் பார்த்தவங்க அத்தனை பேர் இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போச்சு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் படம் இல்லாமல் ஒரு வாகனம் போகாது. ஒரே ஒரு வாகனம் போகாது. லாரியாக இருந்தாலும், பஸ்ஸாக இருந்தாலும், காராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எம்ஜிஆர் படம் ஓட்டிட்டு தான் போகும். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே இருக்கிற பாசம். ரோடு எல்லாமே சுண்ணாம்பில் எம்ஜிஆர் வாழ்க, கருணாநிதி ஒழிக, மூக்காமுத்து ஒழிக அப்படின்ட்டு எழுதுவாங்க. எங்கே ரோட்டில் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது, யாராவது எழுதுனா அப்போயே அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது சார். ஒரு கட்டத்தில் சிஎம்மாக இருக்கார். 27, 28 அவருடைய கார் நம்பரு.
கோபாலபுரம் வீட்டில் இருந்து அவர் எதிர் இந்த சந்துக்காக வந்தாக்கா லைட்ஸ் ரோடு வரும், அந்த பெட்ரோல் பங்க் வரும். அங்கே வரம்போ வண்டி அப்படி வருது ஸ்லோவா. அனக்காபுத்தூர் ராமலிங்கம் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் மன்றம் பரங்கிமலை தொகுதியினுடைய அவர் தான் இன்சார்ஜ். எம்ஜிஆர் நேரடியாக பார்க்க அவர் வந்து அவர் கூட நாங்கள்லாம் வரும்போப்போ இவர் கலைஞர் பார்த்துட்டு என்னையா ராமலிங்கம் என்னையா அப்படின்னாரு. என்ன தலைவரே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க தலைவரே, வாத்தியாரை போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, கட்சி விட்டு நிற்கிட்டீங்களா அப்படின்னாரு. யோ அதெல்லாம் பேசிக்கலாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ள எங்கள் கூட இந்த 10 பசங்களில் ஒரு பையன் கையில் வச்சுக்கிறான் எம்ஜிஆர் படம். பசத்தடி 27-28 காரில் ஓட்டிட்டான். எம்ஜிஆர் படம் ஓட்டிட்டான் கலைஞர் காரு பின்னாடி சிஎம் காரில். இவர் இப்படி திரும்பி அந்த சந்துக்கா திரும்பி மறுபடியும் இப்படி அதாவது நம்ம அந்த ஹோட்டலுக்கு எதிர் ரோடு வரும், அந்த ரோடில் இப்படி திரும்பி என்ன பண்ணாரு, அங்கே தெய்வசிகாமணி ஒரு கும்பலோடு இருந்தார். அவரும் குரல் கொடுக்குறாரு, என்ன எம்ஜிஆருக்கு நீக்கிட்டே அப்படின்னு அவரும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அட்டடே இது ரொம்ப பெரிய போச்சேன்னு சொல்லிட்டு அவர் எங்கே போகிறவர் என்ன பண்ணிட்டார், வீட்டுக்கே போயிட்டார். அடுத்த தெரு தானே, இந்த தெரு சுற்றி இந்த தெரு போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு சமாதான பேச்சு குழு ஒன்று அமைச்சார். அமைச்சர் திமுகவினுடைய 50 தலைவராக இருந்தார். NV நடராஜன் அமைச்சராக இருந்தார். சத்தியவாணி முத்து அமைச்சர், நாஞ்சில் மனோகரன் MP, முரசொலி மாறன் MP, அண்ணன் ஆரம்பி. அப்போ அந்த காலத்தில் திமுகவினுடைய சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த நீலநாராயணன், மொத்தம் 6 பேர் அங்கே இருந்தாங்க சார். எம்ஜிஆர் கிட்ட சமாதானத்துக்கு அமைச்சிட்டார் கலைஞர். எம்ஜிஆரும் வர சொன்னார். அதான் சத்யா ஸ்டுடியோவில் அவருடைய மேக்கப் ரூமில் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் வாபஸ் வாங்கிட்டார். போட்டோம் பெருந்தன்மை பண்ணிட்டு வாபஸ் வாங்கிட்டார். அவர் கட்சி தொடங்கணுன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது சார். சத்தியமாக சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு கட்சி தொடங்கணும் எண்ணமே கிடையாது. அன்னைக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் அண்ணன் முசிறிபுத்தன் பாரத் தோட்டத்தில் இருந்தார். மிட்லண்ட் தேட்டருக்கு பின்னாடி அவர் வீடு, ஆஃபீஸு அங்கே தான். அங்கிருந்து நானும் அவரும் கூட காரில் பயணம் பண்ணோம் சார். ஆல் இண்டியா ரேடியோ வரும்போது எங்களை அடிச்சாங்க சார். திமுக கூலி படங்க எங்களை அடிச்சாங்க. என்னடா எம்ஜிஆர் மன்றங்களை வச்சுன்னு இருக்கீங்க, கெட்ட வார்த்தைகள் பேசி எம்ஜிஆர் மன்றங்களை வச்சுன்னு இருக்கீங்க, எம்ஜிஆர் மன்றங்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூகாமுத்து ரசிகர் மன்றம் ஆக்குங்கடான்னு சொல்லிட்டு அடிச்சாங்க சார். ரத்த காயங்கள் எங்களுக்கு. நான் அப்போது நான் ஒல்லியாக இருப்பேன் சார், என் பேருக்கு ஏற்ற மாதிரி இருப்பேன், ஓம்படி மாதிரியே இருப்பேன். எனக்கு ரத்தம் கம்மி. அவரு நல்லா முசிறிபுத்தனுக்கு நல்ல பாடி, நல்ல கால் ஊனம் அவருக்கு. அவருக்கு நல்லா அடி. எப்படியோ அந்த கார் டிரைவரு ஷேக்கு, அவர் பேர் பாய், அந்த ஷேக்கு பாய் வந்து எங்களை காப்பாற்றி எப்படி கஷ்டப்பட்டு ரேஸ் பண்ணி ஆறு நடிச்சு ரேஸ் பண்ணி தூக்கின்னு போயிட்டாரு சார். தூக்கின்னு போய் எங்களை சத்யா ஸ்டுடியோவில் நிறுத்தினார் சார். பத்தம்னா அவன் மேனேஜர், அவர்கிட்ட வாசல்லே இருந்தார். அவர் பார்த்தோம் சார். ஹரி என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா நாடோடிவன் படத்துக்கு மேக்கப் மேனாக இருந்தார். அவருடைய பையன்தான் ஹரி. அவரு ஹரி சந்திரன் சொல்லிட்டு இருந்தார். அவரு இவங்க 3 பேரும் எம்ஜிஆர் மேக்கப்பு ரூமுக்கு இட்டுன்னு போய் அங்கே சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு இட்டுன்னு போனாங்க சார். அந்த ரூம் இப்போ கூட சத்யா ஸ்டுடியோவில் இருக்குது. நான் அந்த ஸ்டுடியோவுக்கு போகும்போப்பெல்லாம் அந்த ரூம் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வருவேன் சார். அந்த ஸ்டுடியோவில் அந்த இடத்துல எம்ஜிஆர் பேசிகிட்டு இருந்தார். பத்மநாபம் உள்ளே போய் இந்த மாதிரி முசிறிபுத்தனை அடிச்சிட்டாங்க. நான் சாதாரண தொண்டன் சார், என் பேர் சொல்லலை, அப்புறம் சொல்கிறேன் என் பேர் சொன்னாங்க அப்படின்னு. நான் சாதாரண தொண்டன், முசிறிபுத்தனை அடிச்சிட்டாங்க அப்படின்னு. தலைவர் வந்து வெளியே வந்தார். வந்து வெளியே நின்று என்ன நடந்ததுன்னாரு. இவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறோம், நானும் பக்கத்தில் நிற்கிறோம். என்ன நடந்ததுன்னா முசிறிபுத்தன் சொன்னார், நானும்
ஆமாண்ணா அடிச்சிட்டாங்கண்ணா, எனக்கு எம்ஜிஆர் பார்க்குறேன், கை காலை உதிருது, சொல்கிறேன் சார், அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் சார். அடிச்சதுக்கு அப்புறம் அந்த கதவு அடிச்சாரு பாருங்க சார், அந்த தானா மூடுற கதவு அது, அந்த அந்த கதவு தானா மூடுது, அப்படி ஒரு அடி அடிச்சாரு. அடிச்சு ஏய், இங்கே வந்து சமாதானத்துக்கு அமிச்சிட்டு அங்கே எங்கள் ரசிகர் மன்ற ஆளுங்களை அடிப்பீங்களா நீங்கள்? ஆ, உங்கள் ஆள் என்னென்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும், கெட் அவுட், வெளியே போங்க அப்படின்னாரு சார். சார் எல்லாரும் வெளியே போய் ஏறிட்டாங்க சார். இது பல தடவை அண்ணன் ஆரம்பி பதிவு பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறத, இந்த சம்பவம் ஒரு துரதிருஷ்டவசமாக அது சமாதான பேச்சுவார்த்தை தடைப்பட்டு போச்சுன்னு அண்ணன் ஆரம்பி பல தடவை பதிவு பண்ணியிருக்காரு இந்த நான் சொல்கிறது. அதுக்கப்புறம்தான் ஜனங்க வெளியூர்ந்து வீட்டுக்கு, எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துடுறாங்க சார். சார் ராமாவரம் தோட்டத்தில் சத்யா ஸ்டுடியோவில் சார் ரோடெல்லாம் ரொம்பிட்டு இருக்கும் சார். ரோடு எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்கு. இந்த அதிமுக ஆஃபீஸ் எல்லாம் கிடையாது இப்போ. டிராஃபிக் ஜாம் ஆகுற அளவுக்கு ரோட்லேயே பத்துக்குன்னு இருப்பாங்க சார். வெளியூர்லலாம் வந்துட்டு ராமாவரம் தோட்டத்துக்கு வாசல்லே பத்துக்குன்னு இருப்பானுங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் கட்சி விட்டு நீக்கினதுக்கப்புறம் அவர் அக்டோபர் 17ஆம் தேதி அதிமுகவினுடைய 53 ஆண்டுகள் கடந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி 54வது ஆண்டு தொடக்க விழா சார். இந்த தொடக்க விழாவுக்கு என்னை கூப்பிட்டீங்க நீங்கள், என்ன ரொம்ப நன்றி சார். முதல்ல இந்த விழாவில் அதுக்கப்புறம் தான் 17ஆம் தேதி தலைவர் வந்து அறிவித்தார், அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பேரில் வந்து கட்சின்னு சொல்லிட்டு அதிமுகன்னு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து கட்சி நடத்திட்டாரு சார். 18ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணார் முறையா. இது யார் பேரில் பண்ணாருன்னா அவர் பேரில் பண்ணிக்கல, அனகாபுத்தூர் ராமலிங்கம் தொண்டன் பேரில் தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது. தொண்டன் பேரில் தான் அதிமுக ரிஜிஸ்டர் ஆகியிருக்குது. தொண்டன் தான். அதுக்கப்புறம் சட்டத்திட்டங்களை வகுத்தார். வகுத்ததுக்கு அப்புறம் மக்கள் திலகம் கூட இருந்து வளர்ந்தவங்க, அவரால் வளர்க்கப்பட்டவங்க சில பேர், நான் பேர் சொல்ல வேணாம், அவங்க மனசு புண்படும். இருந்தாலும் நான் இந்த நிகழ்வை நான் சொல்லி தான் ஆகணும் சார். கேஸ் போட்டாங்க, அண்ணா கலைஞர் பேச்சை கேட்டு கேஸ் போட்டாங்க. அதில் மெயினாக கேஸ் போட்டது யாருன்னா கேசி ஃபிலிம்ஸ் கோவை செழியன், விருதுநகர் சீனிவாசன், காமராஜர் தோக்கடிச்சார விருதுநகர் சீனிவாசன், அவர் எல்லாம் சேர்ந்து கேஸ் போட்டாங்க சார். கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு, ஹைகோர்ட்டில் கேஸ் வந்துட்டோன்னே எம்ஜிஆர் கிட்ட பதில் கேட்குறாங்க. பதில் கேட்ட உடனே அந்த நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுற்றறிக்கை அனுப்புது. இந்தியாவில் புதுசாக தொடங்குற கட்சிக்கு மாநில அளவில் இல்லாமல் தேசிய அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்குது. தலைவர் என்ன பண்ணார், அதிமுக தானே வேணான்ற, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடேவிட்டில் போட்டு வக்கீல் மொழியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அது நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. நீதிமன்றம் ஏற்றுக்கினதுக்கு அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறினதுக்கு அப்புறம் சார் மகாராஷ்டிரா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா ஊர்லேயும் அதிமுக தொண்டர்களும் உருவாக்கிட்டாரு. எல்லா ஊர்லேயும் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கேட்டாக்கா மலேசியா, சிங்கப்பூர், சிலோனில் இருக்குது. எம்ஜிஆர் மன்றங்கள் இருக்குது, இப்போவும் இருக்குது மலேசியா, சிங்கப்பூரில். அங்கே கோடான கோடி தொண்டர்கள் இருக்காங்க, இப்போவும் விழாக்கள் பண்ணுறாங்க அங்கேயும். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வயிற்றுச்சல் ஜாஸ்தி ஆகிப்போச்சு கலைஞருக்கு. இனிமேல் வெளியே வர முடியாமல் போயிடுச்சு.
இவர் கட்சி ஆரம்பித்து கட்சியை நல்லா நடத்திக்கிட்டு வந்தார். திண்டுக்கல் தேர்தல் வந்தது, இடைத்தேர்தல். இடைத்தேர்தல். அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வந்தது கோவையில், அரங்கநாயகம் கல்ஷேரு ரெட்டாலையில். அதுக்கப்புறம் திண்டுக்கல் தேர்தல் வந்தது. திண்டுக்கல் தானே முதல்ல? திண்டுக்கல் தான் முதல்ல வந்துச்சு. திண்டுக்கல் தேர்தலில் மாயாதேவர் அனௌன்ஸ் பண்ணார். ஆக்சுவலாக மாயாதேவர் காங்கிரஸ். அவர் நாங்கள் தான், நானும் எங்கள் அண்ணன் தான் ஹைகோர்ட்டில் இருந்தார். அவருக்கே தெரியாது. அண்ணா 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 வாண்ணா உன்னை அறிவிச்சார் தலைவர் வான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் எடுத்துன்னு போகிறோம். பழைய ஃபோட்டோவில் நானும் எங்கள் அண்ணன் மாயாதேவர் தலைவர் இருப்பார். நாங்கள் இருப்போம் பழைய ஃபோட்டோங்களில். பேப்பர்லலாம் வந்தது சார். அப்போது கட்சியை ஆரம்பிக்கும் போப்போ ரொம்ப உதவி செஞ்ச பத்திரிக்கை, ஒரு பத்திரிக்கை இருக்குது சார். அந்த பத்திரிக்கை கிடைக்காது சார். அலைவோசை, அலைவோசை வேலூர் நாராயணன் சார். இன்னைக்கு ஒரு 10,000 காப்பீஸ் சென்னைக்கு விட்டாங்கன்னு வச்சுக்கிங்களா, மறுபடியும் ஒரு 20,000 காப்பீஸ் ரீபிரிண்ட் போடுவாங்க சார். அந்த மாதிரி ஓடிக்கின்னு இருந்துச்சு சார் அந்த பத்திரிக்கை மாத்திரம். அப்போ ஓடின பத்திரிக்கை இல்லை. தினமலரும் நவமணி, சுதேசமித்திரன், தினத்தந்தி. தினத்தந்தியை எங்கள் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க ஜாஸ்தியை படிக்க மாட்டாங்க, ஓப்பனாக சொல்லிடுறேன். தலைவர் ஒரு தடவை அந்த தினத்தந்தி பேப்பரை இப்படி தூக்கி வீசினார், படிக்காதீங்க அப்படின்ட்டு. தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் வராது எம்ஜிஆர் படத்துது. அதுக்கப்புறம்தான் அவர் மனுஷன் மாதிரி அஜித்னாருக்கு சிலை திறந்தார். அதான் பெரிய மனுஷு சார். அதாவது இந்த உலகத்தில் கடல் பெருசா, பூமி பெருசா, ஆகாசம் பெருசான்னா ஆகாசம்தான் பெருசு சார். ஆகாசம் அளவில் பெரிய மனுஷன் அவருக்கு இருந்தது சார். அதனால தான் சார் அவர் சேர்த்தார் எல்லாரையும். எதிர்ப்பு இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சார் சார், சேர்த்துக்கிட்டாரு சார். ஆனால் இந்த கேஸ் போட்டாங்க தெரியுமா? ஆமாம். அவங்கள மறுபடியும் கட்சியிலே சேர்க்கல. இந்த விருதுநகர் சீனிவாசன் சேர்க்காம அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்யணுமோ செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரே தவிர சேர்க்கல. புரிஞ்சுங்களா? அதில் ஒருத்தர் இருக்காரு, அண்ணன் விஐடி விஸ்வநாதன். அந்த அந்த லிஸ்ட்டில் அவரும் இருக்கார், அதில் இருக்கார். ஆனால் எம்ஜிஆர் உதவி செஞ்சார். அவர் இப்பவும் சொல்கிறாரு, இந்த நான் சொன்ன வார்த்தைகளை ஒன்று கூட தவறாமல் அவர் ஒத்துக்கிறாரு. நாங்கள்லாம் செஞ்சோம், இருந்தாலும் எங்களுக்கு பெரிய மனுஷன் பண்ணி, பெரிய மனுஷன்னா என்ன சார்? ஆகாச அளவில் மனுஷன் தான் நடக்கிற சம்பவங்களும் தூசி மாதிரி தெரியும். பெரிய மனுஷன் பண்ணி எங்களை செஞ்சார் அப்படின்னு அவரும் பல தடவை பேசினார். மீடியாவில் எல்லாம் வந்திருக்குது. இந்த நிலையில் தான் அதிமுக நல்லா ஓஹோன்னு 10 ஆண்டு காலம் சார் பொற்கால ஆட்சி கொடுத்தாரு சார். இந்தியாவில் யார் சார் கொடுப்பாங்க? அவ்வளோ அழகாக மக்களாட்சி சார். மக்களுக்கு என்ன குறையோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தார் சார். அந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாது சார். எல்லாத்துலேயும் அவர் தான் முதல்ல இருந்தார் சார். அந்த நேரத்தில் திமுக இந்த முன்னணி தலைவர்கள்லாம் அதிமுக பக்கம் நிறைய பேர் எல்லாரும் வந்துட்டாங்க சார். எல்லாரும் வந்துட்டாங்க. கலைஞர் விட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. தத்துவமேதை டி.கே. சீனிவாசன், சிபி சிற்றரசு, மதுரை முத்து, இதெல்லாம் திமுக இருந்தவங்க. திமுக எம்ஜிஆர் படம் ஓடாது, ஓடனா படம் கட்டிக்கிறேன். மூகா முத்து, மதுரை முத்து, எல்லா மன்றத்துக்காரங்க படம் அமைச்சாங்க அவருக்கு, எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க. இந்த மாதிரி இருக்கும்போதுதான் அந்த கட்சி அவங்க எல்லாம் அதிமுக பிற்காலத்தில் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க சார். எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்தவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்தாரு தெரியுங்களா? எல்லாருக்கும் பெரிய பெரிய பொறுப்பு கொடுத்தாரு. மேயர் ஆக்கினாரு, மறுபடியும் அந்த பொறுப்பு கொடுத்தாரு, இந்த பொறுப்பு கொடுத்தாரு, இந்த வாரியத்தில் அந்த வாரியத்தில் இந்த வாரியத்தில். சார் தமிழுக்கு பல்கலைக்கழகம் தொடங்கினதே வாத்தியார் தானே சார். யாரும் செய்யாததெல்லாம் செஞ்சாரு சார். பெரியாருடைய சீர்திருத்த வார்த்தைகளை மாற்றினது
வாத்தியார் தானே சார். கணக்கு பார்க்க முடியாது சார். அவர் செஞ்சது எல்லாமே கணக்கே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு செஞ்சார். அதுக்கப்புறம் தலைவர் வந்து, நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, ஹைகோர்ட்டில் வந்து கேஸு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சேன்ட்டு, அப்போது ஒரு பைலா மறுபடியும் எழுதினார் சார். அந்த கட்சியினுடைய சட்ட திட்ட விதிகளை எழுதினார், ஸ்ட்ராங்காக எழுதினார். கட்சிக்கு துரோகம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும், தொண்டராக இருந்தாலும், நீதிமன்றத்துக்கு போனா அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக்கப்படுகிறார், கட்சியிலேருந்து விலக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பைலாவில் இருக்கு சார். நான் சொல்லலை, நீங்கள் வந்து அதிமுகனுடைய பைலாவை பார்த்தீங்கன்னா அந்த பைலாவில் 4வது சரத்து இருக்குது. 4வது சரத்தில் அவர் தலைவர் சொல்கிறார். அந்த பைலா பிரகாரம் இன்னைக்கு கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலத்து, இந்த காலத்து நிகழ்காலத்தில் எடப்பாடியார். நீங்கள் எம்ஜிஆருடைய ஆத்மா, ஜெயலலிதா அம்மா ஆத்மா, ஜானகி அம்மா ஆத்மா, 3 பேருடைய ஆத்மாவும் எடப்பாடியார்கிட்ட இருந்து செயல்படுது சார். தொண்டை எடப்பாடியார் பின்னாடி இருக்கான் சார். அந்த ஆத்மா தான் செயல்பட்டு இன்னைக்கு கட்சியை நடத்தி போகுது சார். எடப்பாடி என்ன கட்சி என்ன மாதிரி சாதாரண தொண்டை, நானும் விவசாயி தான், அவரும் ஒரு விவசாயி. படிப்படியாக வந்தார் இல்லை, 4 ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்தாரு சார். இந்த 4 ஆண்டு காலத்தில் மு.க. ஸ்டாலின் கூட 4 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சாதனை பண்ணா சார்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே மக்கள் ஏற்றுக்கலையா சார்? எந்த ஊடகத்தில் பார்த்தாலும், எந்த பத்திரிகையில் பார்த்தாலும் உனக்கு எதிர்பார்த்தா வருது சார். ஒன்றே ஒன்று சார், நேத்துல முந்தானத்து நடந்தது சார். கரூர் சம்பவம் நடந்தது, போன மாதம் நடந்தது. இந்த போன மாதம் நடந்த சம்பவத்தில், இந்த சம்பவத்தில் இப்படி எல்லாம் நடந்து போச்சு அப்படி ஒரு எதிர்கட்சிக்காரன் பேசினானா சார்? மக்களுக்கு ஆதரவாக ஒரு ஆள் பேசினார் சார். அதிமுக மட்டும்தான் பேசிச்சு. உண்மையாவே சார், அதிமுக அப்படிங்கிறது எம்ஜிஆர் எந்த விதை போட்டாரோ அந்த விதையோட இன்னைக்கும் அது பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க ரொம்ப தீர்க்கமா, அதுவும் அன்னைக்கு துவங்கி இன்று வரைக்கும் எப்படி பயணிச்சுட்டு இருக்கு அதனுடைய நோக்கத்துல இருந்து அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றீங்க. ஆமாம் சார். அது மட்டும் இல்லை சார், இந்த வருங்காலத்தில் இந்த 2026 எங்கள் எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க சார். தொண்டர்கள்லாம் பல பேர் இறந்துட்டாங்க, பல பேர் குடும்பங்கள் இன்னும் எம்ஜிஆர் மன்றத்தில் இருக்காங்க. அவங்களாம் யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க சார், மாற்றி கூட போட மாட்டாங்க, ஒருத்தன் கூட போட மாட்டான். எந்த ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டவங்க மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் கொஞ்சம் அரவணைக்கணும். அரவணைச்சு கொண்டு போனோம்னா 234 தொகுதி எங்களால் வெல்ல முடியும் சார். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு உண்மை சார், உண்மை சார். சார் நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். மொத்தம் 8 லட்சம் கோடி இருக்குது சார் தமிழ்நாட்டு மக்கள் பாப்புலேஷனு. 2 கோடி உறுப்பினர் இருக்கோம் சார். நாங்கள் 2 கோடி உறுப்பினரில் நான் ஒரு உறுப்பினர். நான் என்னுடைய சார்பில் ஒரு 5 பேரை, ஒரு 6 பேரை, 1 2 3 4 5 6 பேரை நான் கட்சியில் அந்த ஓட்டு பூத்துக்கு எடுத்துன்னு போய், ஐயா ஓட்டு போடுங்கய்யா, ரெட்டலைக்கு ஓட்டு போடியா, இது மக்கள் கட்சியா, உனக்காக ஆரம்பித்த கட்சியா இது, நீ ஓட்டு போடியான்னாக்கா அவன் வந்து ஓட்டு போடுவான். இந்த 6 ஓட்டு ஓட்டான்னா 2 லட்சம் உறுப்பினர் இருக்கவன் எத்தனையும் இது செஞ்சான்னா நீங்கள் அடுத்தது கூட்டி கழிச்சு பாருங்க சார். அது ஒரு உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு கட்சியில இணைஞ்ச பிறகு அது எப்படி ஒரு உணர்வோட ஒரு தொண்டர்களும் இருக்கிறாங்க, அதுக்கு எம்ஜிஆருடைய அந்த தாட்ஸ், அதனுடைய எண்ணங்கள் எப்படி போயிருக்கு அப்படின்னு தெரியுது. உண்மையாவே நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவர் சார்ந்த இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கு சார். பட் அந்த துவக்கம் ரொம்ப பிரம்மாண்டமா உணர்வுபூர்வமா நீங்க அமைச்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.
நேர்களே, எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை பல இடங்களில் பாடமாக அமைஞ்சிருக்கிறது. அரசியல் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் சார்ந்த பல்வேறு விஷயங்களை திரு ஓம்புடி ஜி பிரசாத் சிங் அவர்கள் நம்மோடு பயணிச்சதில் நிறைய தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம சந்திக்கலாம். நன்றி.